நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளி மண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுகிறதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று நீலகிரி, தேனி, கோவை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதே போல 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்றிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலை பற்றிய அறிவிப்பு என்பது குறிப்பாக இயல்பான வெப்பநிலையிலிருந்து அதிகபட்சமாக மாறுபாடு எதுவும் இருக்காது என்றும், 25ஆம் தேதியிலிருந்து 26 2 நாட்களை பொறுத்தவரையிலும் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும், 27, 29 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.